Hi friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 லோ பட்ஜெட்டில் இருக்கிற 5.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், ஃபுல் செட்டு டிஜிட்டல் அனலாக்னு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. 5.1 லோ பட்ஜெட்டில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே ஹை பட்ஜெட்டில் போட்டிருக்கீங்க, எங்களுக்கும் லோ பட்ஜெட் போட்டால் நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், என்ன ப்ரைஸில் போட்டிருக்கோங்கிறத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க ப்ரைஸு. அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஷன் 1 போட்டிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அது வந்து தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்காக தனியாக இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1 ஆம்பிளிஃபையர் 5500 ருபீஸ் வரும், மெட்டலில் வரும். உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் போட்டு வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6500 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிலிக் பேனலோடு பண்ணி கொடுத்துருவோம். இந்த அக்ரிலிக் பேனல்ல நமக்கு அனலாக்கில் எந்த பேனல் வேணுனாலும், என்ன கலரில் வேணுனாலும் நம்ம பேனல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். பேனலில் A to Z எல்லா ஆப்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நம்ம இன்சைடில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா V2வில் போட்டிருக்கறனால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எந்த ஆம்பிளிஃபையர் எடுத்தாலுமே காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். மிக்சடு கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம் 24 வோல்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் செக்ஷன்னா 6 amps டயோடு 4 போட்டு 4700 மைக்ரோஃபாட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வோல்டேஜுங்கும் போது உங்களுக்கு 26 to 28 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ரீனா சக்தியோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கஸ்டமரே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம இந்த ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆஃபரில் வர்றது மினி ப்ரோலாஜிக் போர்டு எந்த கம்பெனியில் வசந்த், அல்ட்ரா டிஜிட்டல், ஜேபிஎல் அந்த மாதிரி எந்த மினி ப்ரோலாஜிக் போர்டு வேணுனாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு 5.1 சேனலுக்கு கெய்னிங்க்கு இதுலேயே இன்பில்ட் கெய்னிங் ஆப்ஷனோடு வந்துடும். 4 சேனல் கெய்னிங் ஆப்ஷனோடு வந்துடும். நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஷன் 2க்கும் வெர்ஷன் 1க்கும் எல்லாமே சேம் தான். அக்ரிலிக் பேனல் வேணும்னா நீங்கள் வெர்ஷன் 1 போய்க்கலாம் 5500. அக்ரிலிக் பேனல் வேணும்னா நீங்கள் வெர்ஷன் 2 6500க்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட ஒயரிங்லாம் பாருங்கள். நம்ம லோ பட்ஜெட்டுங்கிறனால ஒயரிங் ரொம்ப இதுவாக பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. எந்த ஆம்பிளிஃபையர் எடுத்தாலுமே நம்ம ஒயரிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளமுமே வராது. உங்களுக்கு நாய்ஸஸ் அந்த மாதிரியான எந்த அன்வான்ட் சவுண்டும் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா பவர் ஆம்ப் பற்றி பார்ப்போம். பவர் ஆம்பிளிஃபையர்னால் STK 414ல் உங்களுக்கு 3 IC பேர் பண்ணியிருக்கோம், ஸ்டீரியோன்னு. இது ஏன் நம்ம தனித்தனி போர்டாக போட்டிருக்கோன்னா நம்ம கஸ்டமர் இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிங்கிள் போர்டாக வேண்டாம், எல்லாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தால தனித்தனி போர்டாக போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு சிங்கிளாக வேணுனாலும் நம்ம சிங்கிளாக போட்டு கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனி ஐசியும் சரௌண்டுக்கு தனியாகவும் சென்டருக்கு சப்புக்கும் ஒரு ஐசியும் யூஸ் பண்ணியிருக்கோம். பர் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் ஐசி 70 watts வரும். ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 inch 8 inch தாராளமாக 6 inch 8 inch ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். 10 inch யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. 10 inch ரெக்கமெண்ட் கிடையாது. 6 inch 8 inch நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 inch 10 inch டபுள் மேக்னெட், இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10 inch டபுள் மேக்னெட்டில் நீங்கள் டைனிட்டி அந்த மாதிரி ஹை பிராண்டட் போனீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆடியோ டெஸ்டிங் இதில் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா காப்பிரைட் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் இது கன்ஃபார்ம் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6500 வரும் வித் அக்ரிலிக் பேனல். இல்லை எனக்கு அக்ரிலிக் பேனல் வேண்டாம் மெட்டல்லையே ஓகே அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு 5500 நம்ம பண்ணி கொடுப்போம். அந்த 5500 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலில் தான் போட்டிருப்போம்னு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது ஒரு ஆஃபர், லிமிட்டட் ஆஃபர் தான். 5500 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் சீட் அக்ரிலிக் பேனல் போட்டு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 5500 அக்ரிலிக் பேனல் வரும். 6500 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா அந்த மாதிரியான அக்ரிலிக் பேனல் வரும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.